வணக்கம். இயக்குனர், திரைக்கதையின் ஜாம்பவான்னு அழைக்கக்கூடிய திரு கே. பாக்யராஜ் சார் அவர்களுடைய மறைவு. அந்த ஆத்மா சாந்தி அடையணும். அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை அந்த கடவுள் கொடுக்கணும். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தைக்குடைய உண்மையான அர்த்தத்தை இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம தலையில ஓங்கி அடிச்சு அப்பப்போ சொல்லிடுது. நேத்து ஒரு திருமணத்துல சந்தோஷமா கலந்துக்கிட்ட அவருக்கு இப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில நடக்கும்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. எத்தனையோ ஆயிரம் மக்களுடைய மனசுல ஒரு சின்னதா பாக்யராஜ் சார் அப்படின்னு சொன்னா ஒரு சிரிப்பு வரும். எனக்கு அவருடைய வாரம் அவருடைய அந்த பாக்கியா புக்கு படிப்பேன். அதுல சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த வயசுல எனக்கு அதை படிக்கும்போது அது ரொம்ப மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு போன ஒரு வரிகள். நிஜமாவே அத்தனை பேருடைய பிரேயரும் கண்டிப்பா அவருக்கு ஒரு ஆன்மா சாந்தியை கொடுக்கும். எனக்கு இந்த காணொலியை பதியறதுக்கான ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த கேடுகெட்ட மீடியாவை 4 கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உங்களுடைய அந்த டிஆர்பிங்கிறதுக்காகவோ, முண்டி அடிச்சுக்கிட்டு யார் முதல்ல ஒரு நியூஸை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காகவோ எத்தனை பேருக்கு நீங்க இடைஞ்சல் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு இறப்பு வீட்டுல இறைய தேடுற ஒரு பருந்து மாதிரி இருக்கீங்க நீங்க எல்லாம். உங்களுக்கு எப்படி நீங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம வாழறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஒருத்தர் கெஞ்சி கேட்ட பிறகும் கூட உங்களுடைய தவறை நீங்க உணரவே இல்லை. ஒவ்வொருத்தர் வரும்போதும் நீங்க முண்டி அடிச்சுட்டு அவங்களுக்கு அவ்வளோ இடையூறு கொடுக்குறீங்க. அந்த இடத்துல அவங்களுடைய வருத்தத்தையும் கவலையும் பதறி அடிச்சுட்டு இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்தவர், நம்ம நண்பன், நம்மளுடைய தோழன், நமக்கு வேண்டியவங்க, இப்படி எத்தனையோ சொந்தங்கள், எத்தனையோ உறவுகள் இருக்கும். அவங்க எவ்வளோ பதச்சு ஓடி வருவாங்க. அவங்கள கொஞ்சம் கூட நிம்மதியா அந்த ஒரு ஈம சடங்கு செய்யற வீட்டுல எப்படிங்க நீங்க இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்க? 1 ஆ 2 நீங்க பண்ற அட்டுழியமோ அட்டகாசமோ எப்பதான் நீங்க எல்லாம் திருந்த போறீங்க? இந்த சோசியல் மீடியாங்கிறதே வர வர ஒரு குப்பை குளமா மாறிக்கிட்டு இருக்கு. வேற எதுலயாவது போய் பணத்தை தேடுங்க. இந்த மாதிரி இறப்பு வீட்டுல தேடாதீங்க. எவ்வளவு விதமான இடையூறுகள் இருக்கும். வரவங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்களா அங்க? சொல்லுங்க பாப்போம். கொஞ்சமாவது அறிவு இருக்க வேண்டாம்? அவங்கள கொஞ்சம் நிம்மதியா சுதந்திரமா கொஞ்ச நேரம் நின்று அழ விடுங்க. நின்று அந்த முகத்தை கடைசியா பார்க்க விடுங்க. இனியாவது இந்த மாதிரி செய்யாம இருக்கணும்னு நினைங்க. அதுதான் நீங்க அந்த பிரிந்த உயிருக்கு நீங்க காட்டுற ஒரு மரியாதை. அந்த ஒரு மரியாதை கூட தெரியாம நீங்களாம் சம்பாதிச்சு என்னையா பண்ண போறீங்க? கேடு கெட்ட கேவலமான மீடியா. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தின மனசுல இருக்கிற விஷயம். நன்றி.